வருஷத்துக்கு முன்னாடி கட்டின ஒரு அணை இன்னைக்கும் செயல்பாட்டில் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 20-30 ஆண்டுகள் ஆய்வு பண்றான். இப்பவே இப்படி போகுது. ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னால தண்ணி எப்படி போயிருக்கும்? அதுல அணை கட்டணும்னு எப்படி சிந்திச்சா? ஓடுற ஆத்துல தண்ணி கட்டுறது எப்படி? தண்ணீரே இல்லைன்னா அணை கட்டுவான் நம்மால. பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியனுடைய சீஃப் இன்ஜினியர் ஆஃப் பிரிட்டிஷ் எம்பையர் சர் ஆர்தர் காட்டன், அவன் லண்டன்ல படிச்சவன். அப்போ அனுப்புறாங்க, இது ரொம்ப பழைய காலத்து கல்லணை ஆயிடுச்சு, இதை நீங்க போய் என்னன்னு சரி பண்ண முடியுமான்னு பாருங்கிறாங்க. இங்க வந்து 3 மாசம் தங்குறான் அவனுடைய குழுவோட. எங்க அஸ்திவாரம் போட்டிருக்கு, எங்க வந்து பள்ளம் பறிச்சிருக்கிறான், அவனால கண்டே பிடிக்க முடியல. யானைகளை நிறுத்தி வைக்கிறான். ஒரு யானைக்கும் இன்னொரு யானைக்கும் இடையில ஒரு கயிறுல இந்த கல்லை கட்டுறான். கல்லை கட்டி ஓடுகின்ற நீர்ல இறக்குறான். எவ்வளவு இடையே இருந்திருக்கும் சார் அந்த கல்லு? ஒரு 5 டன்னுக்கு மேல இருக்கும். ஒவ்வொரு கல்லும் இருக்கும். இதுல யாரும் கீழே இறங்கி ஓடுகின்ற நீர்ல ஆள் வேலை செஞ்சு கட்டக்க முடியாது. யானை இறக்குது கல்லை. இறக்கின்ற பொழுது ஒரு கல்லை இறக்கணும்னு ஒரு பிசின் தயார் பண்ணியிருக்கான். அந்த பிசினுடைய சக்தி என்னன்னா, அந்த கல்லு மேல வச்சோடனே இன்னொரு கல்லை மேல வைப்பான், ரெண்டும் ஒட்டிக்கும். சரி, இந்த கல்லை தண்ணி அடிச்சுட்டு போயிடாதான்னா, இதற்கு மேற்கேந்து வரும்போது எந்த இடத்துல அந்த கல்லு போய் மணல்ல சொருகுதோ அந்த சொருகிற இடத்துக்கு மேல இன்னொரு கல் வைக்கலாம். பிரிட்டிஷ் நம்மளை அடிமையா வாழ்ந்த காலத்துல பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியனுடைய சீஃப் இன்ஜினியர் ஆஃப் பிரிட்டிஷ் எம்பையர் சர் ஆர்தர் காட்டன், அவன் லண்டன்ல படிச்சவன். அப்போ அனுப்புறாங்க, இது ரொம்ப பழைய காலத்து கல்லணை ஆயிடுச்சு, இதை நீங்க போய் என்னன்னு சரி பண்ண முடியுமான்னு பாருங்கிறாங்க. ஆனா அப்பயும் ஒர்க்கிங்ல தான் இருக்கு. ஆமா. இப்போ வந்து பாக்குறான், இங்க வந்து 3 மாசம் தங்குறான் அவனுடைய குழுவோட. எங்க அஸ்திவாரம் போட்டிருக்கு, எங்க வந்து பள்ளம் பறிச்சிருக்கிறான், அவனால கண்டே பிடிக்க முடியல. வெறும் பாறாங்கல்லாம் இருக்கு. பாறாங்கல்ல தோன்றான், பார்த்தா மணல் நிறைய சேர்ந்திருக்கு. இந்த மணலெல்லாம் அப்புறப்படுத்துறான். பார்த்துட்டு சொல்றான், ஃபண்டாஸ்டிக், இந்த அணை கட்டுறத பார்த்துட்டு அவன் போய் ஒரு கட்டுரை எழுதுறான். திஸ் இஸ் a grand அணைக்கட் I have ever seen in the world. நான் உலகத்துல இது மாதிரி கட்டுமான பணியை பார்த்ததே இல்லை. சைஸ்